ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இந்த சம்மருக்கு எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே நல்லா க்ரீமியாக ரிச்சாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டு அடம்பிடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஹோம்மேடாக வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா அவங்க எப்போ கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, கடையில செய்கிற ஐஸ்கிரீமில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஒரு 1/4 கேஜி ஐஸ்கிரீம் கடையில வாங்குறோம்னா ₹150 கிட்ட ஆகும். பட் அதே ஐஸ்கிரீமை நம்ம வீட்ல பண்ணும்போது 40 to ₹50 கிட்ட தான் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ₹100 கிட்ட மிச்சமாகுது. இதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 3 பொருட்கள்ல செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ரிச்சாக கிடைக்கும். அடுத்ததான் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. நான் எடுத்துக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா ஐஸ்கிரீமை நல்லா ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காகவும் திக்கனிங்காகவும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தது போக மீதி இருக்கிற பாலில் சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே இந்த பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு வாட்டி பாயில் பண்ணிக்கலாம். இது கூடவே 70 to 75 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நல்லா க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக பால் பவுடர் சேர்த்திக்க போகிறோம். இந்த பால் பவுடரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பால் பவுடர் சேர்த்துக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். பட் சேர்த்தா நல்லா வந்து அருண் ஐஸ்கிரீம், அமுல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதுவும் கட்டி இல்லாமல் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் பாலில் நல்லா வெந்து நல்லா வந்து திக்காகணும் பால். இதுக்கு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பாலை இந்த மாதிரி கொதிக்க வச்சா போதும். நல்லா திக்காயிடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். கார்ன்ஃப்ளவர் வந்து நான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 250 கிராம் ஐஸ்கிரீம்க்கு வந்துட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் கம்மி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பால் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா நம்ம ஸ்பாச்சுலாவில் எடுத்து பார்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பாச்சுலாலே ஓட்டிட்டு கீழே ட்ராப் ஆகும்போது நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். அடுத்ததாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இது 250 ml. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹70 தான். இந்த 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நம்ம 1 kg வரைக்கும் ஐஸ்கிரீம் செய்யலாம். பட் நம்ம இன்றைக்கி 1/4 kg தான் செய்ய போகிறோம். அதனால் 1/4 கப் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவில் சொல்லணும்னா 60 ml கிட்ட வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸியை 1 ஸ்பீடில் வச்சு ஒரு 1 மினிட் கிட்ட வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அரைச்சா போதும். இந்த ஸ்டெப்லாம் நம்மளுக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கூட ஆகாது. இடையில வந்து நம்ம அந்த மிக்சரை கூல் பண்ணுற டைம் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லிக்விடை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் சேர்த்திக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸில் தான் சேர்த்திக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 250 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் நல்லா வந்து ஒரு 3 to 4ல் வச்சு ஒரு 2 hours கிட்ட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வெளியில் எடுத்துட்டு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பீட் வச்சு ஒரு 30 செகண்ட் கிட்ட வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீமும் கிடைக்கும். அதே மாதிரி ஐஸ்கிரீமில் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாது. இல்லைன்னா ஐஸ்கிரீமில் வந்துட்டு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா திரும்பி அதே பவுலில் வந்து சேர்த்திட்டு மேலே வந்து கிளிங் ரேப் இல்லைன்னா வந்துட்டு ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரை 3 to 4 பாயிண்டில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வச்சோம்னா ஐஸ்கிரீம் வந்து சாலிடான மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூப்பில் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஐஸ்கிரீமை 8 to 12 hours கிட்ட ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக ரிச்சாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. கடையில் வாங்கின ஐஸ்கிரீமை விட நம்ம வீட்டில் பண்ண ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதே சமயம் நம்ம ஹெல்த்தியாகவும் பண்ணிக்கலாம். நான் கரண்டி வச்சு தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்கூப்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கூப்பர் வச்சு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, நல்ல க்ரீமியான குளு குளுன்னு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை இந்த சம்மருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த